ஹாய், இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்க. நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இந்த நாளை பத்தி தெரியல. ஸோ அதனால முள்ளிவாய்க்கால்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் 2009 இலங்கையில முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இடத்துல லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அங்க தங்குறாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுது. ஸோ அதனாலேயே போர்ல நடக்கிற இந்த பதற்றத்தினால போர்ல தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய இலங்கை மக்கள் அந்த இடத்துல குடும்பத்தோட தங்க ஆரம்பிக்கிறாங்க, அங்க வாழவே தொடங்குறாங்க சொல்லலாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இலங்கை அரசாங்கம் தாங்க சொன்ன வார்த்தையை அவங்களே மீறி அங்க இருக்க மக்களை கொடூரமா கொலை செய்யறாங்க. அதுவும் முதுகுல குத்தி கொலை செய்யறாங்க. இது ஒரு பச்சை துரோகம்னு சொல்லலாம். ஸோ அந்த நாளை நினைவைக்கிற ஒரு நாள் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வருஷம் மே 18ஆம் தேதி ஒரு நினைவு நாளா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த ரத்தக்கரை என்றைக்குமே இலங்கையை விட்டோ இல்லைன்னா இலங்கை அரசாங்கத்தை விட்டோ இலங்கை இராணுவத்தை விட்டோ என்றைக்குமே போகாது அப்படின்னு நான் சொல்லிட்டு, இந்த நாளில் மரணம் அடைந்த அத்தனை தமிழர்களுக்கும் என்னோட வீர வணக்கத்தை நான் செலுத்தி இந்த நாளில் அவங்களுக்கு நம்ம நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிக்கிறேன். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம்.